அமைச்சர் நேரு அவர்களே, எடப்பாடியாருக்கு பயம் என்று ஒரு நீண்டதொரு அறிக்கையை தாங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். எடப்பாடியாருக்கு யாரை கண்டும் பயம் இல்லை. நாங்கள் யாரை கண்டு அஞ்சுவதற்கு வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு இல்லை. ஆனால் தாங்கள் மத்திய பாஜக அரசாங்கத்திற்கு பயந்து இன்று வரை பல விஷயங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நீட் தேர்வு ரத்து என்று கூறினீர்கள். இன்னும் வச்சு அதற்காக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பாஜகவிற்கு வெள்ளை குடை பிடித்து தமிழ்நாட்டிலே வரவேற்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தான் என்று நன்றாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோட நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்து நாணயம் வெளியிட செய்தீர்கள். அப்போ இது யார் கள்ளவுறவு வைத்திருக்கிறார்கள்? உங்களுடைய தம்பி கொலை வழக்கு 3.5 ஆண்டு காலமாக உறங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் அதன் மேல் என்ன ஆளுங்கட்சியாக இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பையனுடைய ஃப்ளக்ஸ் பேனர் திருச்சியில் வைக்கப்படுகிறது. அதை உங்கள் எதிர்கொஸ்டினர் திருச்சியிலே கிளிக்கிறார்கள். அதற்காக இன்று வரை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கே உங்கள் கட்சியில் எதிர்ப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதிமுகவை குறை கொண்டிருக்கிறீர்கள். என் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே பேச ஆரம்பித்தாலே நேரலையை துண்டித்து விடுகிறீர்கள். வருடத்திற்கு 100 நாள் சட்டமன்றத்தை நடத்துவோம் என்கிறீர்கள். இதுவரை 130 நாட்கள் கூட 4 வருட காலம் முடிய போகிறது. இதுவரை 130 நாட்கள் கூட நீங்கள் சட்டமன்றத்தை நடத்தவில்லை. திமுக சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. விலைவாசி உயர்வு, பத்திர கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, ஏகப்பட்ட கட்டண உயர்வுகளை மக்கள் மேலே சுமத்தி மக்களை வேதனைக்குள்ளாகி கொண்டிருக்கும் ஒரு விடியா திமுக அரசு தான் இன்று தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் உங்களுக்கு என்ன சிரமம்? ஒரே செலவாக தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. உங்களுக்கு என்றால் தோல்வி பயணமா? கூட்டணி பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். தெம்பு திராணி இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட தயார். திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா?